மக்களே 2 நாட்களாக இந்த டாஸ்க்கெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்றைக்கி 3வது நாள் ஆகியும் இந்த டாஸ்க் எப்படி விளையாடுறது அப்படிங்கிறத தெரியாமலே வந்து பார்த்திங்க அப்படின்னா விளையாடிட்டு இருக்காங்க. நேற்றுக்கே பிக் பாஸ் அவர்கள் கூப்பிட்டு, தம்பிங்களா இதில் வைர நெக்லஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு பார்ட் ஆஃப் தி கேம் தான். ஸோ மொத்தமாக நீங்கள் அதையே கான்சென்ட்ரேட் பண்ணிவிட்டு ஒரே இடத்துல உட்காந்துனுக்காதீங்க, அதனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டரை ஒழுங்காக பண்ணுங்கடா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாப்புல. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தையும் சொல்லியிருப்பார். நீங்கள் நல்லா படித்து பாருங்கள் டாஸ்க் லெட்டரை, நல்லா படித்து பாருங்கள் டாஸ்க் லெட்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாப்புல. ஓகேவா? ஸோ இது ஆக்சுவலாக எதுக்காக சொன்னார் அப்படின்னா, இதை எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக மாற்ற முடியும், அதில் இருக்கக்கூடிய ட்விஸ்ட் என்ன அப்படின்றதெல்லாம் அழகாக விவரிக்கப்பட்டிருக்கோம். ஓகே, அந்த ஒரு ட்விஸ்ட்டை இன்றைக்கி டாஸ்க்கே முடிய போகுது. இன்றைக்கி வந்து வியானா அவர்கள் உடைச்சி விட்ருக்காங்க. ரியலாக சொல்கிறேன், இந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்டிங் டே, அதாவது செவ்வாய்க்கிழமை இதை வந்து சொல்லியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வியானா வேறு மாதிரி வந்து இருந்திருக்கும். ஒரு மாதிரி ஆட்டம் ஆடிருப்பாங்க சொல்லப்போனால். ஏன்னா சாண்ட்ரா ஒரு பக்கம் ஆட்டம் ஆடிருப்பாங்க, பார்வதி ஒரு பக்கம் ஆட்டம் ஆடிருப்பாங்க, கமருதீன் ஒரு பக்கம் ஆட்டம் ஆடிருப்பாப்புல. ஏன்னா இது அப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஆனால் பிக் பாஸ் அவர்கள் சொன்னது இதுக்குள்ளே வந்து அடங்கும். ஓகேங்களா? அது என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். என்ன சொல்கிறாங்க வியானா அவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எஃப்ஜே அவர்களை வெளியேற்றிட்டாங்க. இதுக்கப்புறம் நீ டாஸ்க்குள்ளே வரக்கூடாதுப்பா, நீ வந்து ஒஸ்ட்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற, இன்வால்மெண்ட்டே இல்லை அப்படின்ட்டு சொல்கிறாங்க, கேரக்டரில் இல்லை அப்படின்ற மாதிரி உங்கள் டீம்மேட் சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் சட்டை கிட்ட எல்லாத்தையும் கழட்டி கொடுத்துடு, ஓகே, ஸ்டோர் ரூமில் வச்சு வெளியே அனுப்பிச்சிடு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் எஃப்ஜே வந்து பார்த்திங்கன்னா வெளியேற்றப்பட்டார். அதுக்கப்புறமாக வியானா, சாண்ட்ரா, ரம்யா இவங்கெல்லாம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்காங்க. அடுத்த கட்டமாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி விக்ரமை பற்றி நிறைய உண்மைகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா வியானா அவர்கள் வந்து சொல்லிட்டுருக்காங்க. ஸோ அதெல்லாம் நான் சொன்னாலே நீங்கள் நம்ப மாட்டீங்க. சரி விட்டுருங்க, அது போட்டோம். ஓகேவா? ஏன்னா லிட்ரலாக விக்ரம் என்ன மாதிரியான ஆட்டிடியூடில் வந்து இருக்காங்க, மற்றவங்களை எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறாரு, எப்படி ஒரு தின்னான லைனை பயன்படுத்திக்கிட்டு கரெக்டாக கத்தி மேலே நடக்கிற மாதிரி மற்றவங்க மேலே பழிய போட்டு இவர் நல்லவர் ஆயிடுறாரு அப்படின்றத பற்றிலாம் ரொம்ப கிளியராக வந்து பேசியிருக்காங்க. அதை நான் இன்னொரு வீடியோவில் பேசுகிறேன். ஓகேவா? பட் இப்போ வியானா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃப்ஜே வந்து வெளியேற்றினதுக்கு அப்புறமாக வியானாவுக்கு ஒரு விஷயம் புரியுது. அப்போது ஒரு பர்சன் வந்து அந்த கேரக்டரை விட்டு வெளியே வரும் பொழுது அவங்க இந்த ஆட்டத்தை விட்டே வெளியேற்றப்படுறாங்க. ஸோ அப்போ ஆட்டமே இதுதான், இப்போது நம்ம வந்து அதே மாதிரி நம்ம பயன்படுத்தலாம். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் அந்த கேரக்டரை விட்டு வெளியே வர வச்சிட்டோம் அப்படின்னா அவங்கள எவிக்ட் பண்ணி வெளியே அனுப்புவாங்க. அதாவது இந்த ஆட்டத்தை விட்டே க்ளோஸ் பண்ணி வெளியே அனுப்பிச்சிருவாங்க. அதை ஏன் நம்ம ட்ரை பண்ணக்கூடாதுன்னு கேட்குறாங்க. இது சரியான கேள்வி தானே? ஏன்னா பிக் பாஸ் அவர்களே சொல்லியிருக்காப்புல, கேரக்டரை விட்டு வெளியே போனால் ஒவ்வொரு ஆட்டத்துலேயும் அவங்க வந்து எவிக்டாகி வெளியே போயிடணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பஸ்ஸருக்கு அப்புறமா யாரை வந்து சொல்கிறாங்களோ அவங்க வந்து வெளியே போயிடணும் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் ட்விஸ்ட்டு என்னென்னா, அந்த டீமில் இருக்கக்கூடிய ஆட்களே தான் சொல்லணும் அது. ஓகேங்களா? இவங்க தான் வந்து எங்களுடைய டீம்லேருந்து கேரக்டரை விட்டு வெளியே போயிட்டார், இன்வால்மெண்ட் வந்து காட்டல அப்படிங்கிற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஆக்சுவலாக இது வந்து ஒரு அட்டெம்ப்ட் எடுத்துருந்துருக்கலாம். அட்டெம்ப்ட் எடுத்துகிட்டு அவங்களுடைய கேரக்டர்லேருந்து இன்னொரு ஆளை வந்து எதிர் டீமில் இருக்கக்கூடிய ஆட்களை வந்து வெறுப்பேற்றி காண்டேற்றி அவங்கள வந்து பஸ்ட் அவுட் பண்ணி வேறு மாதிரி கொண்டு வந்திருக்கலாம். இப்போ விக்ரம் கூட வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு மாதிரி பஸ்ட் அவுட் ஆகிட்டு அழுதுட்டார் அவர். ஆக்சுவலாக சொல்லப்போனால் ரியல் கேரக்டரே கொஞ்சம் வெளியே வந்துடுச்சு. ஸோ அதுதான் வியானா சொல்கிறாங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் அவங்கள வந்து இது பண்ணியிருந்தாக்கா வெளியே வந்துட்டுருப்பார். ஸோ அப்போ அவர் வந்து எவிக்ட் ஆகிருப்பாப்புல, இந்த டாஸ்க் அவுட்டே வெளியே போயிருப்பாப்புல. அப்போ எல்லோரையும் ஒவ்வொருத்தராக வெளியே அனுப்பும்பொழுது அவங்க வந்து அதாவது அந்த நெக்லஸை வந்து நம்ம வந்து எடுத்துருந்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் வந்து சொல்கிறாங்க. அது ஆக்சுவலாக சூப்பரான ஒரு விஷயம். ஆனால் பண்ணாமல் விட்டாங்க. என்ன இந்த அறிவு 3 நாளைக்கு அப்புறம் வந்திருக்கு, அதுக்குள்ளே டாஸ்க்கே முடிஞ்சு போச்சு. என்ன பண்ணுறது? இதுதான் இவங்களுடைய அறிவு. ஓகே மக்களே, இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தவணை சந்தினா. அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.